ரோடு தான் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது மக்களே. ஃபுல்லாக தான் வந்து ஆஃப் ரோடு தாங்க. அனைவரது என்னென்னா ஊருக்கு வந்துடுறேன். ஊருக்குள்ளேயே வந்துடுங்களா? ஊருக்குள்ளே வந்துட்டு மாங்காய் இருந்தால் மாங்காய் தின்னுரு, வாழைத்தாருக்கு வந்து பூந்துக்கு. ஏதாவது ஒரு நேரத்தில் வந்து பகல்லே வந்து நடு ரோட்லேயே நிற்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யானை இருக்குங்களா? ரோட்லேயே இருக்குங்களா? ஓஹோ ஓ, தண்ணிக்காக தாண்டுங்கிறீங்க. ஓ, இந்த வனப்பகுதியில் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது மக்களே. சரி சரி சரிங்க. ஏன் தனியாக போக முடியாதுங்களா? ஆஸ்பத்திரியில் போனால் இங்கே இருக்குங்களா? இல்லைங்க, இங்கே ஒரு வச்சிருக்கிறாங்க. அது எடுத்துக்காக தான். அம்மா, ரோடு பயங்கரமாக இருக்கு. திரும்பி போகும்போது நம்ம வண்டி என்ன ஒரு தொந்தரவு பண்ண போகுதுன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குங்க ரோடு. ஆனைக்காடுங்களா? ஓ, இந்த மக்கத்தோளத்துக்கே வந்துருங்களா? ஓஹோ, அப்படிங்களா? எல்லாம் மழை இல்லாதனால காஞ்சி போச்சு போல இருக்குங்க. ஆ, ஓ, ம், அதெல்லாம் மேட்டங்காலில் போகிறது. இங்கே ஒரு அண்ணா வந்து அவரோட நிலத்தில் இருக்கிற பயிரை வந்து உழுவிட்டுருக்காருங்க. நான் பயிரோட கேப்பில் வந்து களை செடிகள்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து உழுவிட்டுருக்காருங்க. பாருங்க, மழை பெஞ்சு எல்லாம் வந்து இங்கே மக்கத்தோளம் போட்டிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய்ஸ்டு. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட கடம்பூர் மலைப்பகுதியில் நம்ம இப்போ பயணம் பண்ணி சில வீடியோக்கள் பதிவு பண்ணியிருக்கேங்க. அந்த வகையில் இன்றைக்கி கடம்பூர் மலைப்பகுதியில் இருந்து கிழக்கு பகுதியில் இருக்க சில கிராமங்களை தேடி நம்மளோட பயணம் போயிட்டுருக்குங்க. அந்த வகையில் இப்போ குன்றி, குறும்பூர் அப்படிங்கிற 2 கிராமங்களை பார்த்து முடிச்சுட்டுங்க. இங்கே இருக்கிற அடுத்த இன்னொரு கிராமமான அரிக்கியம் அப்படிங்கிற கிராமம் வரைக்கும் போய் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுக்கங்க. கடம்பூர் மலைப்பகுதியில் இருந்துங்க நம்ம கிழக்கு பகுதியில் பயணம் பண்ணி ஒரு 15 கிலோமீட்டர் போனோம்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 கிலோமீட்டர் போன பண்ணிட்டு ரோடு வந்து 2ஆக பிரிக்குங்க. ரைட்டில் பிரிஞ்சு போகிற ரோடு வந்து குன்றி அப்படிங்கிற ரோடுங்க. அங்கேருந்து ஒரு லெஃப்ட்டில் இன்னொரு ரோடு பிரிங்க. அந்த ரோடும் மாகம்பாளையம் அப்படிங்கிற கிராமத்துக்கு போகிற ரோடுங்க. ரைட்டில் பிரிகிற ரோட்லேருந்து 10 கிலோமீட்டர் நம்ம பயணம் பண்ணி குன்றி அப்படிங்கிற கிராமத்துக்கு போயிட்டு வந்தாச்சுங்க. அதுக்கடுத்து அங்கேருந்து மறுபடியும் வந்துங்க குறும்பூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தையும் பார்த்தாச்சுங்க. இப்போ குறும்பூர் அப்படிங்கிற கிராமத்தில் இருந்து பயணம் பண்ணி போயிட்டுருக்காங்க. இந்த வழியில் போகும்போது ரோடு வந்து 2ஆக பிரியுங்க. பாருங்கள், இந்த இடத்துல வந்து ரோடு வந்து லெஃப்ட்டில் ரோடு பிரியுங்க, ஸ்ட்ரைட்டாக ஒரு ரோடு போகுதுங்க. லெஃப்ட்டில் பிரிகிற ரோடு மாக்கம்பாளையம் போகிற ரோடுங்க. இந்த மாக்கம்பாளையம் அப்படிங்கிற ரோட்டில் போனோம்னா ஃபஸ்ட்டு வந்து அரிக்கியம் அப்படிங்கிற கிராமம் வருங்க. அந்த அரிக்கியம் அப்படிங்கிற கிராமம் வரைக்கும் போய் இந்த வீடியோவை நம்ம பதிவு பண்ண போகிறோங்க. சின்ன பசங்க 3 பசங்க வந்து 2 வீலர்லாம் போயிட்டுருக்காங்க. அம்மாடியோ, ரோடு ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும் போல இருக்குங்க. ரோடு தான் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது மக்களே. ஃபுல்லாக தான் வந்து ஆஃப் ரோடு தாங்க. இந்த அரிக்கியம் அப்படிங்கிற கிராமத்துக்கு போகிற ரோடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்டர் வந்து இதே மாதிரி ரோட்டில் தான் நம்ம இப்போ பயணம் பண்ண போகிறோம். அங்கே அரிக்கியம் அப்படிங்கிற கிராமத்துக்கு போனது பின்னாடியே மறுபடியும் ஒரு 7-8 கிலோமீட்டர் நம்ம பயணம் பண்ணி போனோம்னா மாக்கம்பாளையம் அப்படிங்கிற இன்னொரு கிராமம் வருங்க. இது எல்லாமே வந்து இதே மாதிரியான ஆஃப் ரோடு தாங்க. அது வந்து நல்ல ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு மண் ரோடுங்க. இந்த இடத்துல ஒரு தார் ரோடு.
ஓ, இது ஒரு பாலம் வந்து புதுசாக வந்து கட்டியிருக்காங்க. சர்க்கரை பள்ளம் அப்படிங்கிற பாலம்ங்க. இங்கே வந்து மழை பெஞ்சா இந்த பள்ளத்தில் வந்து தண்ணி நிறைய போங்க. இந்த பள்ளத்துக்கு பேருங்க சர்க்கரை பள்ளம் அப்படிங்கிற பேருங்க. இது வந்து புதுசாக வந்து கட்டியிருக்காங்க. ரோடு வந்து ஃபுல்லாக அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே இருக்குங்க. அதுவும் ஆஃப் ரோடுங்க. இந்த வழியில் வந்து ஒரு பஸ்ஸு வந்து வந்துட்டு போகுதுங்க. ஒரு நாளைக்கு 3 டைமு இந்த வழியில் வந்து ஒரு பஸ் வந்துட்டு போகுதுங்க. காலையில் ஒரு நேரத்துலையும், மதியம் ஒரு நேரத்துலையும், சாயங்காலம் ஒரு நேரத்துலையும் இந்த வழியில் மாக்கம்பாளையம் வரைக்கும் ஒரு பஸ்ஸு வந்து வந்துட்டு போகுதுங்க. இந்த பகுதியில் வந்து யானைகள் நடமாட்டம் மிக மிக அதிகமாக இருக்குதுங்க. இந்த சத்தியமங்கலத்தில் இருக்கிற இந்த கடம்பூர் மலைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த குன்றி மாக்கம்பாளையம் இந்த 2 பகுதியில் வந்து யானைகளோட நடமாட்டம் வந்து மிக மிக அதிகமாக இருக்குதுங்க. நைட் டைம்லலாம் இந்த வழியில் வரவே முடியாதுங்க. அந்த மாதிரி ரொம்ப மோசமாக இருக்குங்க. யானைகள் வந்து எங்கே வேணாலும் நிற்கிங்க. பகல் நேரத்துலேயே வந்து எங்கே வேணாலும் நிற்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து இந்த வனப்பகுதியில் வந்து சைடில் வந்து உள்ளே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு நேரத்தில் வந்து பகல்லே வந்து நடு ரோட்லேயே நிற்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான வனப்பகுதியில் தான் நம்ம இப்போ பயணம் பண்ணி போயிட்டுருக்காங்க. அது இந்த வனப்பகுதியில் வந்து பைக்கில் போகிறதே ரொம்ப ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது நம்ம வந்து இப்போ ஆக்டிவாவில் போகிறோம். ஆக்டிவாவில் போகிறது வந்து சேஃப்டியே இல்லை அப்படின்னு சொல்லி முன்னாடி கிராமத்தில் இருந்த ஒரு அக்கா நம்மளுக்கு சொன்னாங்க. இதனால நம்ம அதையும் மீறி இப்போ பயணம் பண்ணி போயிட்டுருக்காங்க. மாதிரியே ரோடு எப்படி இருக்கும் பாருங்கள் மக்களே. முன்னாடி ஒரு டிராக்டர் போகுது. வழி கூட தான் நம்ம போயிடலாம். அந்த அண்ணா வழி விட்டாரு. அந்த டிராக்டருக்காரனா நம்மளுக்கு வந்து வழி விட்டுட்டாரு. ஸோ அதனால் நம்ம அப்படியே முன்னாடி முன்னேறி போயிட்டுருக்கோம். இந்த வனப்பகுதியில் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கும் மக்களே. அம்மா ரோடு பயங்கரமாக இருக்குது. திரும்பி போகும்போது நம்ம வண்டி என்ன ஒரு தொந்தரவு பண்ண போகுதுன்னு தெரியல. ஒரு குருட்டு தைரியத்தில் போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த குன்றிக்கு போகும்போதே நம்ம வண்டி வந்து சின்ன ஒரு தொந்தரவு பண்ணிடுச்சுங்க. இருந்தாலும் நம்ம இந்த வழியில் போயிட்டுருக்கோம். எப்படி சேஃப்டியாக போக போகிறோன்னு தெரியல. ஜீப்காரனா இந்த பக்கம் வர மாதிரி தெரிஞ்சு. ஸோ நம்ம அதனால் அந்த பக்கம் ஓதுங்கன்னா கடைசியில் அவரும் அந்த பக்கம் வந்துட்டாருங்க. இந்த பகுதியில் வந்து குன்றி கிராமத்தில் வந்து ஒரு அண்ணா நமக்கு ஒரு தகவல் சொன்னாருங்க. பகலில் பஸ்ஸு போகிற நேரத்தை 4 புலி வந்து ரோடு கிராஸ் பண்ணி போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொன்னாருங்க. அப்படின்னா இந்த காட்டில் வந்து யானைகளை மட்டும் இல்லாமல் புலிகளும் கூட இருக்குதுங்க. அதே சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் இது. இந்த சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் இந்த பகுதியில் வந்து புலிகள் வந்து அதிகமாக இல்லை அப்படின்னு சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போது ரீசெண்டாக அதுவும் இருக்கும் போல இருக்குங்க. மக்களே இங்கே பாருங்கள் ரோடு எப்படி இருக்குன்னு. அம்மாடியோ ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குங்க ரோடு. ஆஃப் ரோடுன்னா பயங்கர மோசமான ஒரு ஆஃப் ரோடுங்க. ஏன்னா அது ஃபாரஸ்ட்குள்ளே இருக்குங்க. நம்ம நார்மலாக இருக்கிற ஒரு ஆஃப் ரோடுன்னா கூட தெரியாதுங்க. அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு மண் ரோடு. அது வந்து பயங்கரமான புளியும் குண்டுமாக இருக்கிற மண் ரோடுங்க.
அப்படியே பொறுமையாக பயணம் பண்ணி போகலாங்க. ஏன்னா எந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. முன்னாடி ஒரு டைம் நான் இந்த வழியில் பயணம் பண்ணி மாக்குமலை வரைக்கும் போயிருக்கேங்க. ஆனால் அப்போல்லாம் வந்து காடுகள் வந்து இந்தளவுக்கு இல்லைங்க, ஓரளவுக்கு தான் இருந்துச்சு. அதாவது சைடில் இருக்க செடி கொடிகள் எல்லாம் வந்து அடர்த்தியாக இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சுங்க. ஏன்னா எல்லாம் ஏப்ரல் மே மாதம் அப்படிங்கிறனால எல்லாம் காஞ்சு போயிருந்ததுங்க. இப்போ வந்து செடி கொடிகள்லாம் ரொம்ப அடர்த்தியாக இருக்குதுங்க, பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ வந்து இந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படின்லாம் தெரியலைங்க. கொஞ்சம் பார்த்து தான் பொறுமையாக போகணுங்க. ஆப்போசிட்டில் ஒரு 2 வீலர் வருதுங்க. அப்பப்போ கேப்பில் ஒவ்வொரு வண்டி வந்துட்டு இருந்ததுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் தைரியமாக இருக்குங்க. எந்த வண்டி வரலன்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அப்பப்போ 1-2 2 வீலர் வந்து இந்த வழியில் வந்துட்டு இருந்ததுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்குங்க. இந்த பாதையில் பயணம் பண்ணும்போது நம்மளால் அதிகமாக பேச முடியாத மக்களே. ஏன்னா வந்து ரோடு ஃபுல்லாக துண்டு குழியமாக இருக்குது, நல்லா தூக்கி போடுதுங்க. ஸோ பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த பகுதியில் இருக்கிற நம்ம பார்க்குறதுலாம் அப்படியே சின்ன சின்ன தகவல்லாம் உங்களுக்கு வந்து பரிமாறுறாங்க. இந்த ரோட்டில் ஒரு பஸ்ஸு போகுதுன்னா நம்புற மாதிரி இருக்குங்களா? ஆனால் இந்த ரோட்லேயுமே ஒரு பஸ்ஸு 3 வேளை வந்துட்டு போகுதுங்க. காலையில் ஒரு நேரத்துக்கும், மதியம் ஒரு நேரத்துக்கும், சாயங்காலம் ஒரு நேரத்துக்கும் இந்த பாதையில் பஸ்ஸு வந்துட்டு போகுதுங்க. சில இடங்களில் வந்து ரோடு ரொம்ப மோசமாக இருக்குங்க. சில இடங்களில் வந்து கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா இங்கெல்லாம் பாருங்கள் மண்ணே இல்லை, வெறும் கல்லுங்க மட்டும்தான் இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா பாருங்கள் கல் இல்லாமல் கொஞ்சம் மண் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல நம்ம ஈஸியாக அப்படியே போயிடலாம். பாருங்கள் இந்த இடத்துல அப்படியே வண்டி ஓட்டம் கொஞ்சம் பரவாயில்ல போல் இருக்குது. அந்த கொஞ்சம் இறக்கமாக இருக்க இடத்துல வந்து மழை பெய்யும் போது அங்கே இருக்க மண்ணெல்லாம் அடிச்சுட்டு போயிடுதுங்க. ஸோ அந்த மாதிரியான இடத்துல வந்து வெறும் கல்லுக்கு மட்டும் தான் இருக்குது. அந்த பக்கம் ஏதோ ஒரு சின்ன பள்ளமாட்டம் தெரியுது. ரைட் சைடில் உள்ள ஒரு சின்ன பள்ளமாட்டம் தெரியுதுங்க. இந்த பக்கம் கொஞ்சம் ரோடு நல்லா இருக்கும் போது. இதுக்கு முன்னாடி 2 வீலராக போனால் அப்படியே அந்த தடமெல்லாம் இருக்குது, அதுலேயே நம்ம அப்படியே ஓரத்தில் போனோம்னா கொஞ்சம் ஈஸியாக நம்ம ட்ரைவ் பண்ணி போயிடலாம். ஃபுல்லாக களிமண்ணாக இருக்கும் போல இருக்குங்க. சைடில் ஃபுல்லாக களிமண்ணாக தெரியுது. முன்னாடி யாரோ நிற்கிறாங்க. ஒரு வண்டி வருது. இன்னொரு கிராமத்தை சேர்ந்த நபராக என்னன்னு தெரியல, யாரோ ஒருத்தர் நிற்கிற மாதிரி தெரியுது. சப்போஸ் ஆடு மாடு எதாவது மேய்ச்சிட்டு இருக்கலாம். மூணு மணிக்கு மேலே இந்த பாதையில் பயணம் பண்ணுறது ரொம்ப ஆபத்துன்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, ஒரு 2 வீலரில் வந்து ஒரு நண்பர் வந்து இங்கே நிற்கிறாரு. ஒரு 2 வீலரில் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் நின்றுருந்தாருங்க, அது திரும்பி நின்றுருந்தார். ஸோ அதனால் வந்து அவர்கிட்ட நம்ம எதுவும் தகவல் கேட்கவில்லை. அப்படியே முன்னேறுவோம்.
ரோடு வருது, வீடெல்லாம் வருது. நம்ம அரிக்கியம் அப்படிங்கிற கிராமத்துக்கு நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறாங்க. பரவாயில்லைங்க, சீக்கிரமாக வந்துட்டோம் போல இருக்குங்க. இங்கே ஒரு தார் ரோடு இருக்குது. கிராமத்துக்கு பக்கத்தில் வரும்போது தார் ரோடு இருக்குது மக்களே. அதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக மண் ரோடாக தான் இருக்கும். கிராமம் என்றனதுமே வந்து தார் ரோடு வந்துருச்சு. ஆடுகள் ஃபுல்லாக மக்காச்சோளம் தாங்க போட்டிருக்காங்க. மக்காச்சோளம் பயிர்கள் நிறையா இருக்குது. மக்காச்சோளம் அது போக வேறு ஏதாவது நிலக்கடலையே என்னென்னு தெரியல, அந்த மாதிரி தான் இருக்குது. பயிர் பார்த்தா ஒரு செடி பார்த்தா நிலக்கடலை மாதிரி தெரியுது, கரெக்டாக தெரியல. அது 1-2 இடத்துல வந்து வாழை இருக்குது. இதுதான் அரிக்கியம் அப்படிங்கிற கிராமங்க. எல்லாம் அவங்கள தோட்டத்தில் வேலை செய்கிறாங்க. கிராம மக்கள் அங்கங்கே தோட்டத்தில் வேலை செஞ்சுருக்காங்க. பாருங்க, அவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஆஃப் ரோடுக்குள்ளே வந்தோம்னா இங்கே எவ்வளோ பெரிய கிராமம் இருக்குன்னு பாருங்கள் மக்களே. சின்னதாக ஒரு பெட்டி கடை கூட இங்கே இருக்குங்க. மக்காச்சோள பயிரில் இருக்கிற களையெல்லாம் வந்து இங்கே இருக்கிற கிராம மக்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃபுல்லாகவே பார்த்த வரைக்கும் சோளம், மக்காச்சோளம் இந்த மாதிரியான பயிர்கள் தான் இருக்குங்க. சோளமாக மக்காச்சோளமாக தெரியல, ஆனால் கேட்ட வரைக்கும் மக்காச்சோளங்கிறாங்க. ஆமாங்க, மக்காச்சோளம் பயிர் தான். ஏன்னா வந்து பெருசு பெருசாக இருக்குது. சோளம்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும், மக்காச்சோளம் தான் கொஞ்சம் தடிமனாக கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. ஓரத்தில் இருந்தால் யாராவது வந்தால் இந்த கிராமத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பார்க்குறாங்க. பட் எல்லாருமே வந்து விவசாய நிலங்களில் அங்கங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம். யாராவது ரோட்டில் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டு இந்த கிராமங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. இங்கே ஒரு சின்னதாக ஒரு கடை இருக்குங்க.
ஒருத்தருமே காணோம். எல்லாமே அங்கங்கே விவசாய நிலங்களில் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ரோட்டு ஓரத்தில் யாராவது இருந்தாங்கன்னா மட்டும் இந்த கிராமத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்த்தா ஒருத்தருமே இல்லைங்க. பாருங்களா, வாழையெல்லாம் சூப்பராக பயிரிட்டு இருக்காங்க. இந்த வாழையெல்லாம் பயங்கரமாக இருக்குங்க, நல்லாயிருக்கு. புது தோட்டம் அப்படின்னு போர்டு வச்சுருக்காங்க. இந்த பக்கத்தில் கரும்பு இருக்குங்க. ஒரு சைடு கரும்பு, ஒரு சைடு வாழை. ஐயா அது என்ன ஊருங்க ஐயா? இதுங்க அறிக்கைங்களா? ஓ, இதுக்கு தாண்டி போனோம்னாங்க இப்படி போனால் மாக்கம்பளைங்களா? மாக்கம்பளை எவ்வளோ தூரங்க ஐயா? 7 கிலோமீட்டர் இருக்கு. 7 கிலோமீட்டருங்களா? ஓ, இது வந்து அரிக்கும் இங்கேருந்து 7 கிலோமீட்டர் போனால் மாக்கம்பளைங்களா? ஓ, இது ரோடு இதே மாதிரி தான் இருக்குங்களா, இன்னும் மோசமாக இருக்குங்களா? இது மோசம். அப்படிங்களா? இது ஒரு முட்டை லைன் முட்டுங்களா? ஓ, முன்னாடி வந்தாலும் அதே மாதிரி இருக்குங்களா? இந்த அரிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ரோடு மோசமாக இருக்குங்களா? அதே மாதிரி இருக்குங்களா? அந்த மாதிரி கூட இது கொஞ்சம் மட்டை நல்லா இருக்கு. ஓ, மட்டமாக இருக்குங்களா? ஓ, சரி சரிங்க. இது வந்து அரிக்குங்களா? இங்கே எத்தனை வீடு இருக்குங்கய்யா? இருக்கிறாங்க சுமார். எத்தனை வீடு இருக்குங்க? எத்தனை வீடு இருக்குது தெரியலைங்களா? ஓ, நீங்களும் அரிக்கிங்க தானாக்கா? இதே ஊர் தான். ஓ, சரி சரிங்க. மாடு மேய்ச்சிருக்கீங்க? 2 எருது. ஓ, எருதுங்களா? ஓ, உங்களுக்குள்ள தோட்டம் இருக்குங்கய்யா? மேட்டு தானுங்க. மேட்டு காண்டுங்களா? என்னென்ன போட்டிருக்கீங்க மேட்டுங்கல்ல? மேட்டுக்கு சோளப்பூ, இது செண்டு மல்லி போட்டிருந்தேன். ஓ, சரிங்க. இப்போ ஓட்டி விட்டு இருக்கிறேன். ஓ, செண்டு மல்லி போட்டு ஓட்டி விட்டுருக்கீங்களா? ஓ, சரிங்க. எல்லாம் மேட்டங்காடு தானே? மேட்டக்காடு தான். ஓ, தண்ணி இருக்க காடில் இல்லைங்களா உங்களுக்கு? பள்ளத்தில் வச்சிருக்கிறா. பள்ளத்தில் வச்ச பள்ளத்தில் தண்ணி இருக்குதா? ஓ, சரி சரிங்க. மழை வேறு இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் போல இந்த வருஷம் மழை. அதான் சோளமெல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா காஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சுங்களா? அங்க அந்த லைனுக்கு இந்த பக்கம் எல்லாம் படைக்கு வரலையா? போடலாம் ஒன்றும் வரலைங்கய்யா. எல்லாம் இந்த சைஸ் இருக்கும் போல இருக்கலாம். அது ஆச்சுங்களா? ஓ ஓ ஓ, சோளமெல்லாம் முன்னே வருஷத்துல ஆச்சு. ஓ, இப்போ போட்டது ஒன்றும் ஆகலை. போட்டதுக்கு கொஞ்சம் தாங்கு. ஓ ஓ, சரி சரி சரிங்க. ஏன் உங்கள் பேருங்கய்யா? பேர் பெரிய துண்டுமலை. அப்படின்னு எதுங்க? பெரிய துண்டுமலை. பெரிய துண்டுமலை. பெரிய துண்டுமலைங்களா? ஓ, சரி சரிங்க. நீங்களும் தான் தோட்டத்தை பார்த்துட்டு அப்படியே மாடு மேய்ச்சி தான் இருக்கீங்களா? சரி சரி. உங்களுக்குலாம் பசங்களையா? ஒரு புள்ள 2 பையன். எல்லாம் கட்டி கொடுத்தாச்சுங்களா? ஓ, சரி சரி சரி. பெரியவனுக்கு 2 பையன், சின்னவனுக்கு ஒரு புள்ள. ஓ ஓ ஓ, பிள்ளைக்கு தான் இல்லை இன்னுமே. அப்படிங்களா? ஓ, இங்கே இருக்க தோட்டத்தில் என்னென்ன பண்ணுறாங்க? வேற ஏதாவது வாழை இதெல்லாம் போடுறாங்க உங்களுக்கு? வாழை கரும்பெல்லாம் போடுறாங்க? வாழை கரும்பெல்லாம் போடுறாங்க. ஓ, இவங்களுக்குலாம் தண்ணி இருக்குங்களா ஐயா? இவருக்கா பாரு, இங்க ஒரு போர் இருக்குது பாரு இந்த இடத்துல. சரிங்க. பாரு அந்த புளியா மரத்துக்கிட்ட அங்கே தடை விட்டுருக்காங்க. அங்கே கிணறு நல்ல தண்ணி. ஓ ஓ ஓ, இந்த கிணறு போர்லாம் இருக்கவங்க வந்து வாழை கரும்புல போடுறாங்க. இல்லாதவங்க வந்து மேட்டங்காடு. அது மேட்டங்காடில் மக்காச்சோளம், ராகி இந்த மாதிரி சொல்கிறீங்க. ஓ, சரிங்க. இந்த பக்கம் யானை இல்லைங்க? யானை வராது. என்னென்ன வருதுங்களா? ஊருக்கு வந்துரு. ஊருக்குள்ளேயே வந்துருங்களா? ஊருக்குள்ளே வந்துட்டு மாங்காய் இருந்தால் மாங்காய் தின்னுரு, வாழைத்தாருக்கு வந்து பூந்துக்கு. ஓ ஓ அப்படி. ஓ, வந்துட்டு இருக்கானே டெய்லி? டெய்லி வருதுங்களா? எப்போது வருங்களா? இப்போ இல்லைங்க தான். இப்போ கொஞ்சம் கம்மிங்களா? ஓ ஓ, ஆனால் அடிக்கடி வரும் இல்லைங்களா? ஓ, சரி சரிங்க. யானை மட்டும் தான் இருக்குங்களா? வேறு ஏதாவது இருக்குங்களா ஐயா? இருக்குது. சிறுத்தை, புலி அந்த மாதிரிலாம் ஏதாவது? புளியெல்லாம் பாங்காட்டில் இருக்குது. பாங்காட்டில் இருக்கு. அது ஊருக்குள்ள வராது. ஊருக்குள்ள வரது யானை மட்டும் தான். ஓ, முன்னே வர்றது இல்லை, இப்போதான் ஆனை வர்றது வந்துட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு இருக்குங்களா? ஓ ஓ ஓ, இன்னும் 3-4 மாதம் ஆனா சரிங்க. இந்த மாங்காய் இங்கே செடி காய்கறி விட்டா அப்புறம் கடை பூந்துட்டு மரம் விட்டு திங்கிறது தான். ஓ ஓ ஓ, சரி சரிங்க. நைட்டில் மட்டும் தான் வரல, பகலெல்லாம் வராதுங்க? நைட்டு தான் வருங்க. லைட் போட்டால் லைட்டு வரைக்கும் ஆளுக்கே வருது. அப்படிங்களா? ஓ ஓ, ஒன்றும் பண்ணுறது இல்லை. எப்படியே தின்னுட்டு போ, தின்னுட்டு மிச்சம் இருக்குது விட்டு போ. இல்லை, அதெல்லாம் தீத்து கட்டுங்களா? மிச்சமெல்லாம் வைக்காது, தீத்து ஃபுல்லாகவே. நம்மளுக்கெல்லாம் வைக்காது. ஓ, மாமரத்தில் அப்படின்னா காற்றுன்னா அத்தனையுமே யானைகள் தான். ஓ, நம்மளுக்கு ஒன்றும் கிடையாது. நம்மளுக்கெல்லாம் வாழைக்கிளை பழம் இருந்தால், வாழைக்கிளை தரையில் இருந்தால் ஒன்றுமே நம்மளுக்கெல்லாம் இல்லை.
ஓ 2-3 வருஷத்துல அப்படி 2-3 வருஷமா அப்படிங்களா? அதுக்கு முன்னாடி யானை தொந்தரவு இல்லைங்க? முன்னாடி ஆனை இருந்தால் கூட வராது. ஓஹோ ஓ இந்த 2-3 வருஷமாக தான் இந்த மாதிரி ஊருக்குள்ள அதிகமாக வருதுங்களா? ஓ அதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி வரல. ஓஹோ ஓ இல்லை பாங்காடுக்குள்ள ஒன்று சாப்பிட கிடைக்கிறதுல போல இருக்கு அப்படின்னா. கொய்யாப்பழம் கொய்யாப்பழங்களா? எது பாங்காடுக்குள்ளீங்களா? இல்லை, கொய்யாப்பழ மரத்தில் இருந்தால் அது ஓ அது ஊருக்குள்ள கொய்யாப்பழம். ஓ ஓ அதை தீர்த்து கட்டுரு. ஓஹோ சத்து பண்ணாமல் லைட் போட்ட கூட அண்ணன் மிரட்டு எல்லாம் பக்கத்து அண்ணன் வரும். ஓஹோ ஓ லைட் போட்டாலும் நம்ம பக்கத்துலேயே அதை துரத்திட்டு தான் வரும். நீங்கள் சொல்ல பார்த்தீங்கன்னா அதை பிடிங்கி சாப்பிட்ற வரைக்கும் நீங்கள் என்ன லைட் போட்டாலும் வந்துட்டே இருக்க வேண்டியதான். அப்படி சரி சரி சரிங்க சரிங்க. ஆனால் இப்போ தான் யானை போக மற்றெல்லாம் சிறுத்தை புலியெல்லாம் பாங்காட்டுக்குள்ளே இருக்குது, ஊருக்குள்ளே வரதில்ல. யானையெல்லாம் இந்த வழியில் தான் யாரையும் அடிச்சிருக்குங்களா ஐயா? இந்த அறிக்கை வரதுக்கு முன்னாடி இப்போ தான் வழியில் இருக்கீங்க, அந்த வழியில் யானையெல்லாம் அடிச்சிருக்கா? ஓ எப்போங்கய்யா? அப்போ அடிச்சிருக்குது. ஆஹா ஓ ஓ அப்படின்னா அந்த மாதிரி தொந்தரவும் இருக்குது. ஓ ஓ தடத்துல நின்றுங்களா? ஓஹோ அப்படி ஓ ஓ பஸ்ஸில் வரும்போதெல்லாம் குறுக்க நின்றுங்களா? பஸ்ஸுக்கு குறுக்கட்டுரு. பஸ்ஸே குறுக்காட்டுங்களா? ஓ ஆயிருக்குங்களா? இந்த மாதிரி நடந்துருக்கா? நடந்துருக்குது. ஓஹோ ஓ பஸ்ஸே குறுக்காட்டி கொண்டு நின்றுருக்குங்க. ஓ அப்படியே பகல கொஞ்சம் பார்த்தா போகணுது ரோட்டில். பார்த்தா போகணும். ஓ இப்போல்லாம் ஏதோ தொந்தரவு இல்லை இல்லைங்களா? இப்போல்லாம் பாங்காட்டில் இருக்குது. பாங்காட்டு தான் இருக்குது. ஓஹோ சரி சரி. இங்கே ஊரில் பார்த்தோன்னா இந்த ரேஷன் கடையில் இருக்குங்களாங்கய்யா? ரேஷன் கடை இருக்குங்களா? ஓ ரேஷன் கடை, ஸ்கூலு, பள்ளிக்கூடலாம்? பள்ளிக்கூடம் இருக்குது. பள்ளிக்கூடம் இருக்குங்களா? ஓ எத்தனை வரைக்குங்க பள்ளிக்கூடம்? 9 வரைக்கும் இருக்குங்க. 9 வரைக்கும் இருக்குங்களா? ஓ பரவாயில்ல. அப்படின்னு இங்கே இருக்க குழந்தைங்களும் இங்கே படிச்சுக்கலாம், வெளியில் போக வேண்டியதில்லை. ரேஷன் கடைக்கு இருக்குது இல்லைங்களா? அப்புறம் கடம்பூர் போகணும். அப்புறம் 9வது முடிச்சுட்டு கடம்பூர் போகணும். ஓ ஓ இப்போ மாக்கம்பலத்தில் 12வது இருக்குது. மாக்கம்பளையே 12வது வரைக்கும் இருக்குது. ஓஹோ இங்கே வந்து 9 வேணா மாக்கம்பளையே 12 வரைக்கும்னா மாக்கம்பளையும் போய்க்கலாம், இல்லைன்னா கடம்பூரும் போய்க்கலாம். கடம்பூர் போய்க்கலாம். ஓ பஸ் ஒரு நாளைக்கு எத்தனை டைம் வருதுங்க இதில்? 2 டைம் போடுங்க. 2 டைம்ங்களா? இன்னும் வந்துடுறேன். 2 டைம்னா காலைல ஒரு டைம், மதியம் ஒரு டைம், சாயங்காலம் ஒரு டைம் வருதுங்கிறாங்களா? 3 டைம். ஓ 3 டைம். அதான் 3 டைம் சொன்னாங்க எனக்கு. 3 டைம். ஓ காலையில் ஒரு டைமு, மதியம் ஒரு டைமு, சாயங்காலம் ஒரு டைங்களா? ஓ டைம் என்னாச்சுங்க? டைம் ஒன்றாச்சுங்கய்யா? ஒன்றாச்சு. வந்துட்டு இருக்கு. வந்துட்டு இருக்குங்களா? சத்தி இருந்தால் வந்துட்டு இருக்கு. ஓ சத்திலேருந்து வந்துட்டுருக்குங்க. 3 கத்திரி 3 மணிக்கு திரும்பி அங்கே போகணும் சத்திக்கு. ஓ ஓஹோ அங்கே போய் திரும்பி வர்றது. ஓஹோ அந்த ஒரு பஸ் வந்து சாத்திலேருந்து மாக்கம்பளையம் மாற்றி மாற்றி போயிட்டுருக்குங்க. காலையில் ஒரு டைம் போயிட்டு மறுபடியும் மத்தியானம் வந்துட்டு மதியம் போயிட்டு மறுபடியும் சாயங்காலம் வந்துருங்க. ஓ சரி சரி. பஸ்ஸெல்லாம் அப்படின்னா பரவாயில்ல, எப்படியே 3 டைம் இருக்குது, ஏதோ ஒன்று போயிட்டு வந்துக்கலாம். ஓ சரி 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 சரி. இங்கே இருக்கிற கிராமத்தை அப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்தாங்க. பார்த்துட்டு அப்படியே பார்த்தா மாக்கம்பளை வரைக்கும் போய் பார்த்துட்டுங்க. சரி எல்லாம் பாங்காட்டுக்குள்ளே ரோடு இப்படி இருக்குனாங்க. சரி அப்படியே பார்த்துட்டு அப்படியே என்ன கிராமம் இருக்குன்னு அப்படியே சுற்றி பார்த்து போகலாம் வந்தாங்க. பார்க்க வேண்டியது எதுங்க? அங்கேயே இருங்க. என்னங்க? மந்தையில் இறங்கி எல்லாம் சுற்றி பார்க்க வேண்டியது. மந்தையில் கீழேங்களா? மந்தையில் வேணாங்க, ரோட்லேயே பார்த்துக்கலாம். யாராவது தெரிஞ்சவங்க தான் போகலாம். தனியாக ஒத்தையில் போகக்கூடாது இல்லைங்க இல்லைங்களா? அது பயம் இல்லை. நீங்கள் சொல்ல ரோட்லேயே நிற்குதுங்கிறீங்க, ஏதாவது நம்ம போகும்போது மந்தையில் நின்றுச்சுன்னா? சரி சரிங்க சரி. ஏன்டா கீழே இறங்கிங்க, ரோட்லேயே அப்படியே பார்த்துட்டு என்ன கிராமம் இருக்குது அப்படியே ரோட்லேயே பார்த்து போகிறேங்க. ஏதாவது இந்த பதிக்கு நீங்கள் இந்த மாதிரி வேறு இருந்தாங்கன்னா கேட்டு தெரிஞ்சுட்டு அப்படியே போய் பார்த்து போகிறேங்க. மந்தையெல்லாம் எதுக்குங்க அப்படின்னா நம்ம தேவையில்லாமல் போய் கீழே இறங்கிட்டுங்க இல்லைங்களா? அது பம்பு பிடிச்ச வேலையாக வருது. எங்கே அந்த ஊருக்கு முன்னாடி கீழே இருக்குது அதான் மந்தைங்களா? இல்லை அங்கே வரதுக்கு அங்கே இருக்குதுல்ல. எங்கேங்க? இப்படி வந்து இப்படி வருதல்ல. ஆமாங்க. ஆமாம் இப்படி வந்து இப்படி திரும்ப. ஆமாங்க அந்த இடத்துல. ஓஹோ இப்படி அங்கே ஒரு மரம் இருக்குது. ஆமாம் ஆமாங்க. அந்த இடத்துல அவங்க பள்ளிக்கூடம். ஓஹோ அந்த இடத்துல பள்ளிக்கூடங்களா? ஓஹோ அதுதான் பள்ளிக்கூடம். சரி 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 பரவாயில்ல பண்ணலாம். இது ஆஸ்பத்திரியில் போகணுன்னா இங்கே இருக்குங்களா? இல்லைங்க, கடம்பூர். சத்தி கடம்பூர் தான் போகணும். இங்கே ஒரு வச்சிருக்கிறாங்க. அது எடுத்துக்காக. ஓ ஆஸ்பத்திரி வச்சுருக்காங்கன்னா இல்லைங்களா? பெருசாக இல்லை. ஓஹோ உடம்பு சரியில்லைன்னா சத்தி தான் போகணும். கடம்பூர் இல்லை சத்தி? கடம்பூர் இல்லை சத்தி. ஓ கடம்பூரில் ஹாஸ்பிட்டல் பெருசாக இருக்குங்களா? இருக்கு. கடம்பூரில் 2 பேர் தனியார் இருக்கிறாங்க. ஓ தனியார் 2-3 இருக்காங்க. கவர்மெண்ட் ஒன்று இருக்கு. ஓ ஓ ஓ தனியார் 2-3 பேர் இருக்கிறாங்க. எதனால் வேணா பண்ண பார்த்தா பஸ்ஸில் பார்த்தா வந்து போயிட்டு வந்து வேண்டியதான் ஹாஸ்பிட்டலுக்கு வேணா. சரி சரி. ரேஷன் கடை இருக்குது, பள்ளிக்கூடம் இருக்குது, ஹாஸ்பிட்டலில் மட்டும் வெளியே போகணும் ஆஸ்பத்திரிண்ணா இல்லைங்களா? சரி சரி சரிங்க. அப்படியே முன்னாடி மாக்கம்பளை வரைக்கும் அப்படியே போட்டு வரேன். ரோடான இப்படியே தான் இருக்குது, மண்டோடு தான் இல்லைங்களா? இந்த லைன் கிட்டே போய் அப்புறம் மண்டோடு தான். ஆனால் மட்டமாக இருக்குங்களா? மண்டோடு மட்டமாக இருக்குது. மட்டமாக இருக்குது. கொஞ்சம் இறங்க வேணும். இந்த லைனுக்கு போய் கொஞ்சம் இறங்க வேணும்.
அப்படியே மட்டுமே இருக்குது. ஓ கொஞ்சம் இறங்கினா போய் அப்படியே மட்டமாக போகுங்களா? அப்படியே போயிட்டு சரி 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 நல்லதுங்க, அப்படியே பாட்டு வரேன். வாக்கும்பழத்தை போகிற மட்டும் மட்டுமா இதே. ஓ சரி 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 போயிட்டு வாங்க. சரி நல்லதுங்க, பாட்டு வரேன். இங்கே முன்னாடி ஒரு ஐயா வந்து மாடு மேய்ச்சிட்டு இருந்தாருங்க. அந்த ஐயா கிட்ட இந்த கிராமத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சாச்சுங்க. ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம அப்படியே வந்து மாக்கம்பாளையம் வரைக்கும் பயணம் பண்ணி போக போகிறோங்க. அது வரைக்கும் போய் நம்ம அடுத்த ஒரு வீடியோ பதிவை பண்ண போகிறோங்க. இப்போ இதோட வந்து அரிக்கம் அப்படிங்கிற கிராமம் முடிஞ்சுங்க. இங்கே வந்து ஒரு ஸ்கூல் இருக்குதுன்னு ஐயா சொன்னாருங்க. அது போக ரேஷன் கடையும் இருக்குது. நம்ம ஹாஸ்பிட்டல் போகணுன்னா மட்டும் கடம்பூர் போகணும், இல்லைன்னா அதுக்கு கீழே சத்தி போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அம்மா இந்த மாகமலை எவ்வளோ தூரம்மா? இன்னும் போகணுங்களா? இன்னும் தூரங்களா? பாங்காடுக்குள்ளீங்களா? 3 கிலோமீட்டருங்களா? 3 கிலோமீட்டர் இதே மாதிரி தான் ரோடு இருக்குங்களா இல்லை மண் ரோடுங்களா? அப்படிங்களா? இதுக்கு மேலே முன்னாடி அந்த அரிக்கத்துக்கு முன்னாடி வந்து அதே மாதிரி ரோடுங்களா? ஓ அப்படிங்களா? ஓ இப்போ ஃபுல்லாகவே கடைசி வரைக்கும் அப்படி தான் இருக்குங்களா? ஓ ஓ ஓ இங்கே வந்து அரிக்கமும் மாக்கம்பளி இந்த ஊர் பக்கத்தில் மட்டும் இந்த தர ரோடுங்களா? மற்றபடி பாங்காடு ஃபுல்லாக மண் ரோடு தான். ஓ எது இறங்கி ஏறுங்களா இல்லை மட்டமாக இருக்குங்களா? மட்டமாக இருக்குங்களா? ஓ ஓ ஓ இதில் நம்ம மக்காச்சோளங்களா? ஓ எல்லாம் மழை இல்லாதனால காஞ்சு போச்சு போல இருக்குங்க. ஆ மழை பெஞ்சு போட்டிருக்கீங்க, பயிர் வந்துருச்சு, அதுக்கு மேலே மழை காணும் போல இருக்கு. ஓ சரி சரிங்க. ஆ ஆ இங்கே அரிக்கத்தில் எத்தனை வீடு இருக்குமா? ஆ ஆ 400 வீடு இருக்குங்களா? ஓ பெரிய ஊர் தாங்களா? ஓ ஓ ரவுண்டு போகிறாங்களா? அது ஃபுல்லாகுங்களா? ஓ சரி சரி. இந்த பக்கம் என்னென்ன போடுறீங்கம்மா? மக்காச்சோளம் போக வேறு ஏதாவது போடுறீங்களா? ஆ ஓ ம் அதெல்லாம் மேட்டங்காலில் போடுறது. அது போக தண்ணி இருக்கிற மாதிரி தோட்டங்களா? ஓ இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அளவு தான் இருக்குங்க. ஓ மற்றபடி மேட்டங்காடு தான் ஜாஸ்தி. ஓ ஓ ஆஹா ஓ ஓ இதெல்லாம் மேட்டங்கள்லாம் இப்போ எல்லாம் பட்டா பூமிங்களா இல்லை எப்படிங்கம்மா? எல்லாத்துக்கும் பட்டா பூமி தான். ஓ சரி ஓ ஓ ஓ ஓ இது அந்த மலைக்கு மேலே இருக்கிறதெல்லாம் புறம்போக்குங்களா? ஓ அதெல்லாம் செய்கிறதில்ல, இப்போ பட்டா பூமி மட்டும் தான் செய்கிறீங்க. ஓஹோ ஆனைக்காடுங்களா? ஓ இந்த மக்காச்சோளத்துக்கே வந்துருங்களா? ஓஹோ அப்படிங்களா? ஓஹோஹோ ஓ இப்போ இது இல்லை பெருசாகும் போது அப்புறம் வந்துச்சுன்னா உள்ளே பார்த்தோன்னா எல்லாம் பூந்து போயிருங்களா? ஓஹோ ஒரு அப்போ நம்ம வந்தாலும் ரொம்ப சிரமம் தான், பெருசானாலும் மக்கத்தில் பிரச்சனை. எதுங்கம்மா? ஆ ஆ ஆ சரி சரி சரிங்க. ஏன் தனியாக போக முடியாதுங்களா? போகலாம், எல்லாமே அப்படியே தனியாக போகலாங்க. யானை இருக்குங்களா? ரோட்லேயே இருக்குங்களா? ஆ ஓஹோ ஓ ஓ தண்ணிக்காக தாண்டுங்கிறீங்க. ஓஹோ இந்த பக்கம்லாம் யானை வருதுங்களாம்மா? இந்த பக்கம் உள்ளே ஓஹோ ஓ ஓ அப்படிங்களா? ஓ நீங்கள் கூலி வேலைக்காக வந்திருக்கீங்களா? சரி 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 ஓ சரி 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 ஆ ஆ ஆ சரி சரிங்க. ஒரு 1/4 மணி நேரத்துக்கு போயிடலாங்களா? போனா போயிடலாங்க. சரி 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 சரிம்மா, அப்படியே பாட்டு வரேங்க. நல்லது நல்லது நல்லதும்மா.
மக்களே இப்போ அரிக்கம் அப்படிங்கிற கிராமம் முடிஞ்சுதுங்க. இதுக்கு மேலே நம்ம வந்து பயணம் பண்ணுற பாதை வந்து மாக்கம்பாளையம் அப்படிங்கிற கிராமத்துக்கு போகிற பாதைங்க. அப்பாடி ரோடு பயங்கரமாக இருக்கும் உங்களுக்கு.